ஒரு பக்கம் இங்கே கார்த்திக் வந்துட்டு சந்தோஷமாக அண்ணத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. அதனால் வந்துட்டு ஒரு மெட்டியுமே ஆர்டர் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் வாங்கி வச்சிட்ருக்காரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரூம்லேருந்து ஆளுங்க வராங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இது பண்ணணும். அதனால் வந்துட்டு எத்தனை நாள் இங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க சார்ன்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாரு 2 டேஸ்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் அதை கேட்டு ஐயோ சின்னத்தா வேணாம் சின்னத்தா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை அப்பாக்காகவாது நம்ம இங்கே தான் தங்கி ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு திவ்யா வந்துட்டு ரம்யா வந்துட்டு என்ன மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்கன்னா, ஓஹோ உனக்கு அவ்வளோ இதுவாயிடுச்சா, அவங்க எப்படி பார் நான் ஓட விரட்டுறேன் பாருடா, இங்கேருந்து துண்டை துணியை கனவு ஓட வைக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி ரம்யா மனசுக்குள்ளே பிளானை போட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் எப்படியாவது தான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை வந்துட்டு அண்ணத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஸ்விம்மிங் பூல் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு நம்மளோட கார்த்திக். அங்கே போயிட்டு உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு நீ கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்கிக்கிறேன், ப்ராமிஸ் பண்ணு, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ப்ராமிஸ், அவங்க மாமா மேலே ப்ராமிஸ் பண்ணு, நீ நம்ப மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக மாமா மேலே ப்ராமிஸ் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கு வந்து மீறினா உங்கள் மாமாவுக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சின்னத்தா, நீங்கள் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ரம்யா ஒரு பக்கம் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எடுத்து பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டியாக இருக்குது. உங்கள் காலுக்கு அன்றைக்கே வந்துட்டு மெட்டி போட முடியாமல் போயிடுச்சு கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனைனால, இப்போ தான் வந்துட்டு வாங்கி கொடுத்தேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்ச உடனே சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணமே வாங்கி போட்டு பார்த்துக்க, நீயா போட்டுக்கிறதுக்காக வந்துட்டு நான் வாங்கி கொடுத்தேன், கொடு நானே போட்டேன்னு சொல்லிட்டு போட வராரு. உடனே அண்ணன் தடுத்து நிறுத்தி இல்லை வேணாம் சின்னத்தான், நானே போட்டுக்கிறேன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன இது நீ தானே இது பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி தான் சத்தியம் பண்ணேன், உங்களை போட்டு விட்றதுக்கு அலோவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணல, கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே வாங்கி அதை போட்டுக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது புளி முட்டை, உன் காலுக்கு போட்ட பிறகு தான் வந்துட்டு இந்த மெட்டிக்கே அழகு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டு ரம்யா செம காண்டாயிட்டு இருக்காங்க. உனக்கு இருக்குடா வைக்கிறோம் பராப்புன்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்துட்டு நினச்சிக்கிறாங்க. சரி வா எனக்கு ரொம்ப பசிச்சுன்னா தான் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்க, சரி வா இங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்படி கையை பிடிச்சி எழுப்பத்துக்கு வராரு. ஆனால் அண்ணன் வந்து கை கூட கொடுக்காம ஏஞ்சி போகிறாங்க. என்ன இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்காளேன்ற மாதிரி கார்த்திக் கடுப்பாக வராங்க. இன்னொரு பக்கம் இங்கே சரவணன் வந்துட்டு அவங்களோட நகராட்சி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணி கார்த்திக்கை வர வைக்கணுன்ற பிளானோடு வந்துட்டு போகிறாரு, அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் சொன்ன மாதிரி. இன்னொரு பக்கம் இங்கே ஆஃபீஸில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாடா மேடம் வந்துட்டு கமிஷனர் மேடம் வராதனால நமக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு வந்தேன், சின்ன பசங்க எப்படி பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு போவாங்களோ அந்த மாதிரி சந்தோஷத்தோடு வந்தேன்னு மாறி மாறி எல்லாரும் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு கார்த்திகை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்துட்டு வீட்டுக்கு வர அவங்க அப்பா கிட்டே எங்கள் மாமா சின்னத்தா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்க வீட்டுக்கே வந்துட்டு இருக்காங்க அவங்க. அப்போ வந்து கார்த்திக் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மான்னு சொன்னோன்னா அண்ணன் செம்மையாக ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே ரம்யா வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஆஃபீஸில் எல்லாருமே கேட்குறாங்க. மேடம் உங்களுக்கும் அந்த பில் கலெக்டர் கார்த்திக் சாருக்கும் என்ன மேடம் சம்மந்தம்னு எல்லோரும் கேட்குறாங்க. இங்கே ரம்யா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்காங்க. கார்த்திக்கையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வந்துட்டு வச்சுருக்காங்க. அப்போ வந்துட்டு ரம்யா வந்துட்டு கார்த்திக் உனக்கு வந்துட்டு இங்கே இதுக்குள்ளேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயே உன்னை லாடை கட்ட வைக்கிறேனா இல்லையா பாருடான்ட்டு மனசுக்குள்ளே நினச்சி அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் கார்த்திக் என்ன தப்பு பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணாங்களா, இல்லை இது ரம்யாவோட சூழ்ச்சி தானா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.